Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. தமிழ்நாட்டில் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் தான் போட்டி என பேசியிருக்கிறார் திருமா. கலை யதார்த்தம் திருமாவுக்கு அகேன்ஸ்டாவே இருக்குங்களே. 8000 ஓட்டுலான்னு சார் ஜெயிச்சாரு. அவர் இந்த வாட்டி தோத்து போயிடுவாருங்க. அவருடைய அரசியல் சமாப்தி ஆயிடும், அஸ்தமனம் ஆயிடும் சீக்கிரம், கூடிய விரைவில். காரணம் விசிக ஓட்டுகளை பொற்கொடி உடைப்பார்னு சொல்றீங்களா? பொற்கொடி இருக்காங்களோ இல்லையோ, திமுக பக்கம் போறாங்களோ, அதிமுக பக்கம் போறாங்களோ, பாஜக பக்கம் வராங்களோ, என்ன பொறுத்த மட்டும் அந்த விஜய் பக்கம் போவாங்க தெரியுது. அவர் பேசுவதில் பல டிஸ்கவுண்ட் கொடுக்கணுங்க. 10%, 20%, 30%, 40% டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் சரியாகுங்க. அவர் பேசுறதுல ஒரு அர்த்தமே கிடையாது, எதானா பேசுவார். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்குதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் தான் போட்டி என பேசியிருக்கிறார் திருமா. இது அவர் சொல்ல வர்ற கருத்து என்பது கல யதார்த்தத்தை உணர்த்துகிறதா இல்ல அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறதா? அவருடைய தனிப்பட்ட எண்ணத்தை கல யதார்த்தம் திருமாவுக்கு அகேன்ஸ்டாவே இருக்குங்களே. 8000 ஓட்டுலான்னு சார் ஜெயிச்சாரு. அவர் இந்த வாட்டி தோத்து போயிடுவாருங்க. அவருடைய அரசியல் சமாப்தி ஆயிடும், அஸ்தமனம் ஆயிடும் சீக்கிரம், கூடிய விரைவில். காரணம் தலித் 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 என்று பேரம் பேசி கட்ட பஞ்சாயத்து செய்து, எப்படி மாயாவதிக்கு உத்தரப்பிரதேசத்தில் தலித் வாக்காளர்கள் ஒதுங்கி பாஜக பக்கம் சென்று விட்டார்களோ உத்தரப்பிரதேசத்தில், அது மாதிரி மிஸ்டர் பெருமாமலனுடைய பாச்சா பலிக்காது. இனிமேல் அவங்களுக்கு கட்சி மாறிடுவாங்க. பாஜகவுக்கோ அதிமுகவிற்கோ அல்ல திமுகவிற்கோ போயிடுவாங்க. ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. காரணம் கபட நாடகத்தினுடைய இதை பாருங்க. தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் காட்சி ஆரம்பிச்சுட்டாங்க, ஒய்ஃப் ஆரம்பிச்சுட்டாங்க. அது திருமாவளவனுக்கு கட் பண்ணும் ஓட்டு. எது இருக்குதோ இல்லையோ, ஒரு 50 ஓட்டு கட் பண்ணாலும் இவர் 8000 ஓட்டு தானே தோத்து பண்ணாரு. அந்த அம்மா நேர போய் திருமாவளவனுடைய கான்ஸ்டியூன்சியில போய் ஒர்க் பண்ணிச்சுன்னா 8000 பேர் ஒன்று திருமாவளவன் தோத்து போடுவார். ஸோ தமிழகத்தில் அந்த புது கட்சி ஆரம்பித்திருப்பது திருமாவளவனுக்கு ஒரு கொக்கி. விசிக ஓட்டுகளை பொற்கொடி உடைப்பார்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக பொற்கொடி இருக்காங்களோ இல்லையோ, திமுக பக்கம் போறாங்களோ, அதிமுக பக்கம் போறாங்களோ, பாஜக பக்கம் வராங்களோ, என்ன பொறுத்த மட்டும் அந்த விஜய் பக்கம் போவாங்க தெரியுதுங்க. போயிடுச்சுன்னா விசிக என்ன ஏற்கனவே நம்ம ஆதவ அர்ஜுனாவும் பொற்கொடி பேசிட்டு இருக்காங்க, அதிமுக பேசுறாங்க. அந்த அம்மா கட்சி ஆரம்பிச்சது எதுக்காக ஆரம்பிச்சு? எலெக்ஷன் மட்டும் இருக்கும், 2-3 சீட் வாங்கிட்டு போயிடும் பாருங்க. அந்த அம்மா ஜெயிச்சிரும். எதிர்கட்சியில் தான் ஜெயிக்கும். திமுக போனா பணம் கிடைச்சிடும், வேற ஒன்றும் இல்லை. ஏடிஎம்கேல போட்டு, டிஎம்கேல நோட்டு கட்சி நடத்துவாங்க அவங்க. திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்ற திருமாவளவன் அவர்கள் சீமான் மற்றும் விஜய் குறைத்து மதிப்பிடுகிறாரா? திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய அரசியல் நியாயம், ஒரு பக்க பலம் என்ன என்று கேட்டால், பல முறைகளாக தமிழக அரசியலில் ஊறி போனவர். அவர் பேசுவதில் பல டிஸ்கவுண்ட் கொடுக்கணுங்க. 10%, 20%, 30%, 40% டிஸ்கவுண்ட் கொடுத்தாதான் சரியாகுங்க. அவர் பேசுறதுல ஒரு அர்த்தமே கிடையாது, எதானா பேசுவார். நேற்று பாருங்க, நேற்று அதிமுக தலைவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு. இன்னைக்கு காலையில போய் ஸ்டாலின பார்த்துட்டாரு. எதுக்காக இந்த கபட நாடகம்? ஒரு ஸ்டாண்ட்ல இருங்க, நீ 2 பக்கம் போவாதீங்க. 2 பக்கம் போறதுனால தனக்குத்தானே சரத்பவார் நினைச்சுக்கிறாரு, பிரணாப் முகர்ஜின்னு நினைச்சுக்கிறாரு, அருண் ஜேட்லி மாதிரி நம்ம பண்ணலாம்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா திருமாவளவனுக்கு மாபெரும் இயக்கம். ஏன்னா அவர்கிட்ட எம்எல்ஏ பாதி பேர் டிஎம்கேல போயிட்டு போறாங்களே, அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு? டெல்லியில அதான பேசுறாங்க. பாதி பேர் சீட் அவனுக்கு நிறைய சீட் தரமாட்டாரு ஸ்டாலின். நமக்கு இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான் என பேசியிருக்கிறார் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் கூற வரும் கருத்து என்னன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி முக்கியம், நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடிக்கு முக்கியம். 2026 அதிமுக ஆட்சி பெறுமே, ஆனால் 2029 30 சீட் பெறலாம் என்ற ஒரு திட்டம் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் இருக்கிறது. ஆனால் நயினார் கூறுவதன் மூலமாக கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறும். அந்த வெற்றி பெற்றதிலிருந்து
அதிகமான சீட்டு அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் கிடைத்தால் திமுகவிற்கு கிடைக்க கூடாது என்பதை வைத்துத்தான் அப்படி பேசியிருக்கிறார் நயினா நாகேந்திரன். நயினா நாகேந்திரன் லைன் ஆஃப் அப்ரோச் அமித்ஷாவுடைய அப்ரோச் தாங்க குகன். இப்ப நயினார் நாகேந்திரனிடம் அமித்ஷா அவர்கள் கொடுத்த அசைன்மெண்ட் என்ன சார்? இப்போ இப்படி பேசுறது வந்து அப்ப டோட்டலா வந்து ஒரு மிகப்பெரிய இரட்டை இலக்கத்துல 2029 எம்பியை நம்ம பெறணும் அப்படிங்கிறதானா இல்ல வேற எதுவும் திட்டமா? வேறு திட்டம் என்னென்று கேட்டால் திமுகவை 40-40 வரவிடக்கூடாது என்பதுதான். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி மிஸ்டர் நயினா நாகேந்திரன் கூறுவதில் சொல்லுகிறார், திமுக 2026 இடம் தெரியாமல் போகிவிடும் என்று. பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய எதிர்மனையை புரிந்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா. தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகாரம் போதாத வரைக்கும் ஒரு ஒரு கற்பழிப்பு கொள்ளதுக்கு சப்போர்ட்டிவாக கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய அரசாங்கம் வரும் என்றுதான் நயினா நாகேந்திரன் சொல்வது, அமித்ஷா கூறுவதும் ஒன்றுதான். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆடு மாடுகளின் மாநாடு நடத்தப்பட்டிருக்கு. சோ இதை நம்ம பார்க்கும்போது சீமான் அவர்களுக்கு கிராமப்புற மக்களிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வந்து பெருகுமா இந்த மாநாட்டின் மூலமாக? கண்டிப்பாக சீமானுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை நகருவது கடினம். சீமா அவர்கள் ஆடு மாடு மாநாடு வைத்து நன்றாக அவருக்கு பின்னணி இருக்கிறது. கிராமப்புற மக்களிடம் சீமானுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு நாம் தமிழர் கட்சி இந்த முறை 2026 குறைந்தது 5 அல்லது 6 எம்எல்ஏக்களை கண்டிப்பாக பிடித்து விடுவார்கள். சீமானுக்கு கிராமப்புறத்தில் நல்ல வரவேற்பு இருக்கத்தான் செய்கிறது குகன். தமிழ்நாட்டில் இன்று நடிகை அருணா அவருடைய வீட்டில் வந்து இடி ரெய்டு வந்து நடந்துட்டு இருக்கு. இது வந்து நார்மலான ஒரு என்கொயரியா இல்ல வேற எதுவும் அரசியல் அழுத்தம் உள்ள இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? நார்மல் தான், ருட்டீன் என்கொயரியாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். அவருடைய கனவு குப்தா அலுவலகம் கணக்கு வழக்குகள் எல்லாம் மேற்கோள் பாட்டி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரசியலுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. இதுவரை உங்க பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.